இந்த அவினாசி அத்திக்கடவு பாராட்டு விழா நடத்திய விவசாய சங்கங்களுக்கு முதலில் பாராட்டுக்கள், நன்றிகள். எதனால் பாராட்டுறோம் அப்படின்னா, இந்த அஇஅதிமுக சாதனைக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுற இந்த திமுக வேண்டுமென்றே இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை காலதாமதம் செய்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதை நிறைவு செய்து அதற்கும் திமுக சாதனை ஸ்டிக்கர் ஒட்டலாம், அதற்கு முழு முதல் காரணம் மு க ஸ்டாலின் தான் ஸ்டிக்கர் ஒட்டலான்னு போட்ட பிளானை தவிடுபொடியாக்குன அந்த விவசாய சங்கங்களுக்கு நன்றிகள். இப்படி மீண்டும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய முயற்சி தோல்வி அடைஞ்சதுனால தான் வழக்கம் போல திமுக இந்த பாராட்டு விழா மக்கள் மன்றத்தில் பேச்சு பொருளாக போகக்கூடாதுன்னு திட்டமிட்டு ஊடகத்தில் இருக்கும் ஸ்லீப்பர் செல்களுக்கெல்லாம் நேற்றுக்கு ஒரு தகவல் அனுப்பி அதில் ஒரு அரசியல் அஇஅதிமுக நடத்திய ஃபங்க்ஷன் போலவும் அஇஅதிமுக முன்றென்று நடத்திய விஷயத்தை போலவும் மக்களிடம் ஒரு பரப்புவதற்கு வழக்கம் போல முயற்சி செய்து அதில் முன்னணி ஊடகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே நேற்றுக்கு இதுதான் விவாத பொருளாக மாறிச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, திமுக ஸ்டாலினின் ஸ்டிக்கர் ஒட்டும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. இதை திமுகலாம் தாங்கிக்க முடியலங்கிறது தான் உண்மை. ஆனால் ஊடகத்துக்கு ஒரு அடிப்படை கேள்விதான். திமுக மேயர் மேலேயே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இது எனக்கு தெரிஞ்சு 3 மாநகராட்சியில் நடந்திருக்கு. இது எத்தனை பேர் தடவை நீங்கள் ஊடகத்தில் விவாத பொருளை வச்சு பேசுனீங்கன்னு தெரியல. துணை முதல்வராக இருக்கக்கூடிய பட்டத்திலவரசர் உதயநிதி தூத்துக்குடி போனார். அவரோட அத்தை தான் எம்பி. அவங்க அந்த விழாவை புறக்கணிச்சாங்க. துணை முதல்வர் போனது புறக்கணிச்சாங்க. இது எத்தனை விவாதத்தில் பேசுனீங்கன்னு தெரியல. திருச்சியில் சிவாவும் கே நேருவும் ஆதரவாளர்களும் சண்டை போட்டு மண்டை உடைஞ்சுது. இது எத்தனை ஊடகத்தில் பேசுனீங்கன்னு தெரியல. ஊடக அறம் என்பதை மறந்து நடுநிலையை தாண்டி நாடும் நிலைக்கு போனதுனால தான் நீங்கள் பொது வழியில் வந்து காவல்துறை அத்துமீறிக்கிறது, எங்கள் ஃபோனெல்லாம் பறித்து எங்களை வந்து விசாரிக்கிறார்கள், ஊடகத்தை ஒடுக்குகிறார்கள், ஊடக அறம் வந்து நசுக்கப்படுகிறது, நீங்கள் கூக்குரல் இடும்போது கூட மக்கள்கிட்ட எந்த ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலங்கிற உண்மை உங்களுக்கு உணர்ந்தால் சரி. ஜனநாயகத்தின் 4வது தூண் இன்று தத்தளித்து கொண்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது. உண்மை மக்களிடம் இருக்கு. மக்களிடம் உண்மையை பேசி மட்டுமே தான் மக்கள் மனங்களை வெல்ல முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இந்த அவினாசி அத்திக்கடவு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டம் மட்டுமல்ல, ஆக்கம், ஊக்கம், இயக்கம், செயல்பாடு அனைத்தும் அஇஅதிமுக. அதற்கு முழு முதல் காரணங்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிட்ட தலைவர்களும் அவர்கள் கனவை நினைவாக்கி அண்ணன் எடப்பாடியாரும் உணர்ந்த விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.